உண்மைச் செய்தி. கர்நாடகத்திடம் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்று திட்டவட்டமாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது. ஒரு டிஎம்சி கூட தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் அம்மாநில விதான் சௌதாவில் நடந்து முடிந்த சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்க்கட்சி தலைவர் உட்பட ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி கூட தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமாக காங்கிரஸ் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக தமிழகத்திலிருந்து முதலமைச்சர் அந்த மாநில முதலமைச்சரை அழைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் வைத்திருந்தார். ஆனால் அங்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது விதான் சௌதாவில். இதன் முடிந்த பிறகாக தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட திறந்துவிட முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. விதான் சௌதாவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகாக இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கர்நாடக அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது அங்கு அனைத்து கட்சி கூட்டம் முடிவுற்று அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. அதில் குறிப்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்றும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார். விதான் சௌதாவில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இதையடுத்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருக்கிறார்.